ஹலோ எவ்ரிவன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் சர்வர் எசென்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ரோலை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம விண்டோஸ் சர்வரில் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்துட்டு வந்தோம். அதில் இப்போ இந்த சர்வீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள சர்வீசஸ்க்கு எல்லாமே தனித்தனியாக வீடியோ நம்ம அதை பற்றி பேசி போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை பாருங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம இப்போ இந்த சர்வீஸ் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் சர்வர் அப்படின்னா நமக்கே தெரியும், அது ஒரு சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எசென்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா இந்த ரோல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். சரி, வாங்க நெக்ஸ்ட் போகலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விண்டோஸ் சர்வர் எசென்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் செட்டப் த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது ஐடி இன்ஃப்ராவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இது மேனேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ கேன் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் ஆல் த ஃபீச்சர்ஸ் தட் ஆர் அவைலபிள் டு யூ இன் விண்டோஸ் சர்வர். அதாவது விண்டோஸ் சர்வரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து மேனேஜ் பண்ணலாம். இந்த இடத்துலேருந்தே அதனுடைய செட்டிங்ஸை மேனேஜ் பண்ணலாம். ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி விண்டோஸ் சர்வரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம இதுக்குள்ளே இருந்தே பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, ப்ரொவைட்ஸ் பவர்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் சச் ஆஸ் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரொடெக்ஷன். அதாவது அதில் சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இது என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றத பற்றி. டேட்டா ஸ்டோரேஜ், டேட்டாவை ஸ்டோரேஜ் பண்ணுறதையும் அந்த டேட்டாவை பாதுகாக்கிறதையும் இது இந்த இடத்துலேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஸராக மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சர்வருக்கு கீழே எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்களோ அந்த யூசர்ஸ் எல்லாம் அந்த இடத்துலேருந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சர்வீஸ் இன்டெக்ரேஷன். அதாவது ஒரு சர்வீஸோட இன்னொரு சர்வீஸை நம்ம சேர்க்கறது தான் சர்வீஸ் இன்டெக்ரேஷன். இந்த மாதிரி இன்டெக்ரேட் பண்ணக்கூடிய வேலைகளையும் அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எனிவேர் ஆக்சஸ், அதாவது எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா மீடியா ஸ்ட்ரீமிங். சரிங்களா? ஒரு மீடியா இருக்குன்னா அது ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸும் இந்த இடத்துல பண்ணலாம். அதுக்கு அடுத்து ஹெல்த் மானிட்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் மானிட்டர்னால் என்ன, நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அது சொல்லுமா? ஆக்சுவலாக அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நம்ம நிறைய அப்படி யோசித்தா அது பிரச்சனை ஆயிரும், அது விட்டுருங்க. அதாவது நம்மளை பற்றின ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்கள் அது சொல்லுமானா அப்படி இல்லை. சர்வர்னுடைய ஹெல்த்தை பற்றி சொல்லும். அப்படி என்ன சொல்லும் அப்படின்னா, எவ்வளோ ஸ்டோரேஜ் ஃபில்லாக இருக்குது, எவ்வளோ ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருக்குது, ப்ராசஸர் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, மெமரி ரேம் இருக்குது இல்லைங்களா, அதில் எவ்வளோ ரேம் எடுத்துன்னு இருக்குது, ப்ளஸ் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்போ அப் ஆகிருக்கு, எப்போ லோ ஆகிருக்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஹெல்த் மானிட்டரிங். சரிங்களா? ஸோ இந்த விண்டோஸ் சர்வர் எசென்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஓவராலாக சர்வரில் இருக்கக்கூடிய எல்லா ரோல்ஸ், அதை பெரும்பாலான ரோல்ஸை நம்ம இந்த இடத்துலேருந்து மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே படிச்சுறதோடு மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக செய்து பார்க்கும்போது அதிகமாக புரிதல் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முயற்சி பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி.